எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா 4 by Nippon Paint, Asia's real #1 paint. அவசரப்படாதம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஒண்ணு கோவிந்தா கோவிந்தா. நித்யா சொல்றத கேளுங்க. நித்யா. ஐயோ. சரி, சம்மதிக்கிறேன். Congratulations, boss. Congrats, Shiva. Bro, congrats, bro. Boss, all the best. Happy New Year. Congrats. Thanks. Congratulations, boss. Congratulations, boss. Sir, congrats, sir. டே சிவா, நீ கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டப்ப எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள நீ எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட சரின்னு சொன்ன? சரின்னு சொல்லனா செத்து போயிருவேன்னு சொல்றாமா. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. ஆனா ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தானே போறேன். அதுக்கு இந்த பொண்ணை ஓகேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என்னடா சொல்ற நீ? இன்னைக்கு அந்த பொண்ணு செத்து போறேன்னு சொல்றதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. இன்னொரு பொண்ணு நாளைக்கு செத்து போறேன்னு சொன்னா அவளையே கல்யாணம் பண்ணிக்குவியா? பாட்டி என்ன பேசுறீங்க நீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு செத்து போறேன்னு சொன்னா. அதே எனக்கு கல்யாணம் ஆயிட்டா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடந்தா அப்புறம் பாத்துக்கலாம். அது இல்ல சிவா, அந்த பொண்ணோட பேர் என்ன, ஊர் என்ன? அம்மா, அவ பேரு நித்யா. வேளச்சேரி ராம்நகர்ல இருக்கா. அது இல்லடா சிவா, பேரும் ஊரும் சரிதான். ஆனா கல்யாணம்னு வரும்போது எல்லாரும் அது என்ன இது என்னன்னு 1008 கேள்வி கேட்பாங்கப்பா. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லியே ஆகணும். அந்த பொண்ணோட குலம் என்ன, கோத்திரம் என்ன?
பாட்டி ஆ, ரத்தம் கொடுத்தா அந்த பொண்ணு என் உயிரை காப்பாத்திருங்க. அந்த பொண்ணு ரத்தம் கொடுக்கும்போது குளம் கோத்திரம் கேட்டுட்டா கொடுத்தா ஆ, ஜஸ்ட் உயிருக்கு போராடுற ஒருத்தனா தானே என்னை பார்த்தா. உயிரை காப்பாத்தும் போது பார்க்காத குளங்கோத்திரம் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுதா? அது இல்ல சிவா, அது வேற இது வேற. அம்மா, அந்த பொண்ணோட ரத்தமே என் உடம்புல ஓடுறப்போ அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளை வரல என்னம்மா தப்பு? புரிஞ்சுக்கோங்கம்மா. சிவா, என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவளை பத்தி, அவ வீட்டை பத்தி நான் கூட தெரிஞ்சுக்க கூடாதா? அம்மா, அந்த பொண்ணுக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவ ஒரு அனாதை. முடிஞ்சு போனதா நினைச்ச அவ வாழ்க்கைய நான் தொடங்கி வைக்க போறேன். அவ்வளவுதான். இன்னமும் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சொல்றேன். அவ எனக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்திருக்கா. மத்தபடி அவளை பத்தி எதுக்குமா தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க? பொண்ணுங்களே பிடிக்காதனா அவகிட்ட மட்டும் க்ளோஸா பழகுறேன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அம்மா, திமிரு பிடிச்ச பொண்ணுங்க, ஏமாத்துற பொண்ணுங்க நிறைய இருக்காங்கம்மா. அவங்க மத்தியில இந்த பொண்ணு எவ்வளவோ பெட்டர். நான் திட்டினது கூட அவன் மனசுல வச்சுக்கலம்மா. அதனாலதான் அவகிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசினேன், சிரிச்சு பழகுனேன். அதுவே அந்த பொண்ணுக்கு என் மேல காதல் வரதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம்ல. அதனால என்னம்மா, யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க தானே போறேன். இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆ. இதுக்கு மேல இத பத்தி தயவு செஞ்சு யாரும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அப்படி டிஸ்கஸ் பண்றதா இருந்தால் இந்த கல்யாணத்தை எப்ப எப்படி பண்ணலாம்னு யோசிங்க. ப்ரோ, ஏய் சிவா நின்றா. மொத்தத்துல சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ப்ரோ, என்னடா மீனாட்சி என் லவ் அக்செப்ட் பண்ண போற இந்த சந்தோஷத்தை விட இப்போ நீ உன் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ண பாத்தியா? இப்பதான் ப்ரோ என் லவ் அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ப்ரோ, நான் உனக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் ப்ரோ. எனக்கு எதாவது பண்ணியானும். நீ எனக்கு எதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வை. இப்ப கொஞ்ச நேரம் என்னை ரிலாக்ஸா இருக்கும் ப்ளீஸ். ரிலாக்ஸ் ஆவா? அம்மா, அம்மா, அம்மா. என்னம்மா? அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா. என்னம்மா விஷயம்? இருங்க நான் சொல்றேன். என்னடி ஒரே குதிச்சுக்கிட்டு வர? நான் சொல்ல போற விஷயம் கிட்ட நீ அதுக்கு மேல குதிப்ப. என்ன விஷயம் சொல்லு. டன்டடாய். எதுக்கு தான் கூப்பிட்டியா? அடப்போடி. ஆமாமா, இருமா. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? விஷயத்த முதல்ல கேளுங்க. இந்த ஸ்வீட்டா அக்காக்கு தான் முதல்ல கொடுக்கணும். சக்தி, என்ன விஷயம் சொல்லு. நீ முதல்ல சாப்பிடு, நான் ஐயோ, சொல்றேன். சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன விஷயம் சொல்லு. நான் சொல்றேன், நீ முதல்ல சாப்பிடு. இப்பயாவது சொல்லு. இப்ப சொல்றேன். சிவாவுக்கு பொண்ணு ஓகே ஆயிடுச்சு. ஹாய் அக்கா. என்னம்மா சொல்ற? நிஜமாவா சொல்ற? பொண்ணு யாரு, எந்த ஊரு, நல்ல சம்பந்தமா? அப்பா, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. பொண்ணு எங்க ஆபீஸ் தான்ப்பா. பேரு நித்யா. இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்பாடா, கல்யாணத்துக்கே ஒத்துக்காத சிவா இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு பொண்ணு பார்த்தாச்சு. எப்படியோ இனிமே மீனாட்சி கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்க போகுது. இனிமே அக்கா ரூட் கிளியர் தான். சும்மா இரு. சக்தி, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, டீ போட்டு கொண்டு வர. சரிம்மா. ஏங்க, உடனே சம்பந்திக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிங்க. உடனே பண்றேன். சுபத்ரா, உனக்கு போன் வந்திருக்குமா? என்ன ஆச்சுமா? போன் நம்பரை பார்த்து ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற?
யார் பேங்க்காரனா? என்ன லோன் தரேன்னு தொல்லை பண்றானா? அத கூட நான் பொறுத்துக்குவேம்மா. இது அதுக்கும் மேல. அப்படி யாருமா? இந்த சாமிநாதன் தாம்மா. என்னம்மா அவனுக்கு? கூட நான் பேசுறேன். இருமா, நானே பேசுறேன். ஹலோ. சம்மந்தி, நான் தான் சாமிநாதன் பேசுறேன். ஆ. அப்புறம் சிவா தம்பி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஓ, அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சிடுச்சா? ஆமா, பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நடக்காது நினைச்ச எல்லா விஷயத்தையும் சுமூகமா முடிச்சு வைக்கிறாரு. அப்படியே கையோட சிவாவோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டா கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடலாம். முடிச்சிடலாம். ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷங்க. எங்க அவங்கள நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லுங்க. அப்புறம் சம்மதி, ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு நாள் நீங்க எல்லாம் குடும்பத்தோட கண்டிப்பா எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா வாங்க. நிச்சயம் முடிஞ்சதும் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு விருந்துக்கு வருவாங்க. இதுதான் எங்க சம்பிரதாயம். இப்ப எதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல சம்மந்தி, ஒரே ஒரு தடவை கொடுங்க என்கிட்ட. சம்மந்தி, நான் தான் கோதாவரி பேசுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்துதான் ஆகணும். இத மட்டும் தயவு செஞ்சு மறுக்காதீங்க. எங்களுக்காக நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். சரி, வரோம். ஆனா என்னைக்குன்னு நானே சொல்றேன். அது போதும். ரொம்ப சந்தோஷங்க. வச்சிடுறேன். வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நம்பவே முடியலைங்க. சிவா இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கும், அதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் ஆண்டவனோட கருணை தாங்க. சரி, சக்தி காஃபி போடும்போது எனக்கு கொஞ்சம் காஃபி போடு. சரி. என்னமா சொல்றான் அந்த பிச்சைக்காரன்? சிவாவுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுல்ல, அடுத்து எப்ப நிச்சயம் வச்சுக்கிறீங்க, சீக்கிரம் கல்யாணத்துக்கு நாள் குறிங்கன்னு சொல்லாம சொல்றான். ஏமா இதுங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா மோப்பம் பிடிக்குதுங்க? நீ நாயங்கன்னு சொல்றதுல தப்பே கிடையாது. அதாமா, சிவா ஆபீஸ்ல வேலை செய்யறால நடங்கா பிடாரி சக்தி, அவதான் எல்லாத்தையும் புட்டு வச்சிருப்பா. ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அதாமா எனக்கும் ஒன்னும் புரியல. ஆமா, சுந்தர் மீனாட்சி கல்யாணம் நடக்கணும்னா சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு சொன்னேன். ஆனா ஏன் கெட்ட நேரம் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். வேற வழி இல்லாம சுந்தர் மீனாட்சி நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்கும் ஒத்துக்கிட்டேன். சிவாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ற மாதிரி நடிச்சேன். ஆனா அதுக்குள்ள அவனே ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டான். இப்போ சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. நிச்சயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி அத காரணம் காட்டி ஒரு நாடகம் போட்டு சுந்தர் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தேன். ஆனா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா ஆயிப்போச்சே. ஆமா, நீ ஒரு பிளான் போட்டு அதை நடத்துறதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துரும். அடப்போமா. அடி போடி பைத்தியக்காரி, நான் நினைச்சாலே அந்த காரியம் முடிஞ்சிடும். உன் பையன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நீ முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க. அந்த பொண்ணு வேலையில சேர்ந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. ஆனா செத்து போற அளவுக்கு சிவா மேல அவளுக்கு காதல் இருக்கதா சொல்றா. இவனும் அதை ஒத்துக்கிட்டான். சின்ன பையன்ல இருந்தே நான் சிவாவை பாத்துக்கிட்டு இருக்கேன். அவனை எனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணு காதலிக்கிறேன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிறவன் இல்ல சிவா. ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறான்னா அதுல ஏதோ ஒரு விவகாரம் இருக்கு. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல நித்யா யாரு, யார் அவளை இங்க அனுப்புனாங்க, எதுக்கு அனுப்புனாங்க, இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது, அதுக்கு என்ன செய்யணும்ன்றத நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் கீழே இறங்கி வருவேன். இல்லனா நான் கீழே குதிச்சு செத்துருவேன். சரி, சம்மதிக்கிறேன். இதுக்கு மேல இத பத்தி தயவு செஞ்சு யாரும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அப்படி டிஸ்கஸ் பண்றதா இருந்தால் இந்த கல்யாணத்தை எப்ப எப்படி பண்ணலாம்னு யோசிங்க. ஏ அனு,
சக்தி, மீனாட்சி எல்லாரும் சாப்பிட வாங்க. இது வரேமா. சக்தி வா, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. சக்தி, சக்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்னால நம்ப முடியலக்கா, ரொம்ப ஷாக்கா இருக்கு. சிவாவும் நித்யாவும் பழகுறத வச்சு பாக்கும்போது சிவா தான் முதல்ல ப்ரொபோஸ் பண்ணுவாரு, நித்யா ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க எல்லாமே உல்டாவா நடக்குது. ஒரே வாரத்துல நித்யா டீப்பா லவ் பண்றேன்னு சொன்னத என்னால நம்பவே முடியலக்கா. யாரோ ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படலாம். ஆனா சிவாக்கு இதுல எதுலயுமே நாட்டம் இருக்காது. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட கஷ்டம்னு தெளிவா சொன்ன. ஆனா இதை எதையுமே காதுல வாங்கிக்காம சிவாவை கல்யாணம் பண்ணிக்கலனா செத்து போயிடும்னு பில்டிங் மேல ஏறி நின்னுட்டா. அவளோட மைண்ட் செட்டை என்னால புரிஞ்சுக்க முடியலக்கா. இதெல்லாம் உண்மையான எனக்கு டவுட்டா இருக்குக்கா. எப்படி இவ்வளவு சீக்கிரமா லவ் வரும்? அது மட்டும் இல்லக்கா, சிவா அதை ஒத்துக்கிட்டது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு சக்தி? சரி, அந்த பொண்ணு விஷயத்தை விட நீ ஏன் விஷயத்தையே எடுத்துக்கோ. ஏன் நானும் சுந்தரம் முதல்ல அண்ணன் கல்யாணத்துல பாத்துக்கிட்டோம். பார்த்த அடுத்த நிமிஷமே எங்களுக்குள்ள காதல் வந்துருச்சு. காதலுங்கிறது எப்ப வரும் எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. எப்ப வேணும்னாலும் வரும். ஆம்பளைங்களுக்கு தான் முதல்ல காதல் வரும், அப்புறமா தான் பொண்ணுங்களுக்கு வரும்ன்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது. சிவாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சு இஷ்டப்பட்டிருக்கா. அதனால சின்ன சின்ன பிரச்சனைங்க இருந்தா கூட கண்டிப்பா நித்யா சந்தோஷமா தான் இருக்க போறா. சக்தி, இத பத்திலாம் யோசிக்கிறத விட்டுட்டு நீ உன் வேலையை பாரு. அம்மா சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ வரும்போது அனுவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துரு, சரியா? சரிக்கா. சிவாவுக்கு பொண்ணு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? மீனாட்சி கழுத்துல தாலியை கட்ட வேண்டியதான் பாக்கி. ஐயோ, சந்தோஷத்துல இந்த விஷயத்த மீனுக்குட்டி கிட்ட சொல்ல மறந்துட்டோமே. எதுக்கு போன் பண்ணிட்டு வீடியோ கால் பண்ணுவோம். சார் என்ன வீடியோ கால் எல்லாம் பண்றாரு? ஹாய் மீனுக்குட்டி. மீனுக்குட்டி, என்னாச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன். உனக்கு சர்ப்ரைஸா ஒரு நியூஸ் சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன். நீ என்னடா இப்படி கோச்சிக்கிற? அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு எனக்கே தெரியும். தெரியுமா? எங்க சொல்லு பாப்போம். உங்க அண்ணனுக்கு பொண்ணு ஓகே ஆயிடுச்சு, அதுவும் கூட வேலை செய்யற நித்யா. என்ன சரிதானே? ஏய், உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா? சக்தி வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஓ, சக்தி சொல்லிட்டாளா? சக்தி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே சொல்லிட்டா. ஆனா நீங்க வீட்டுக்கு அமர போய் உட்காந்து யோசிச்சு கால் பண்றீங்க. இல்ல, கொஞ்சம் வேலையா இருந்தனா அதான். ஓ, நீங்க வேலையா இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் உடனே கால் பண்ணி பேசுவீங்க. இப்போ கொஞ்சம் வேலையா இருந்தேன்னு 2 மணி நேரம் கழிச்சு சொல்றீங்க. இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அப்புறம் 4 மணி நேரம் ஒரு நாள் ஆகும். அப்புறம் சுத்தமா மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நாங்களே கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதானே ஆம்பளைங்களோட பழக்கம். என்ன இந்த வாரம் வாங்குறா? மீனுக்குட்டி, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லும். இனிமே பாரு, எந்த நியூஸா இருந்தாலும் சோஷியல் மீடியாவை விட வேகமா உனக்கு அப்டேட் பண்ணுவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். மீனுக்குட்டி, நான் இப்ப ஃபோன் பண்ணது அதுக்காக மட்டும் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதே உங்ககிட்ட சொல்லன்னா ஃபோன் பண்ணேன். என்ன பேச்சையா காணோம்? சீ போங்க, இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டு. உங்ககிட்ட சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் சொல்லுவாங்க. என்ன மீனுக்குட்டி, இதுக்கே நீ இப்படி வெக்கப்படுற? ஹனிமூன்ல என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்க, அப்படியே குல்ஃபி ஐஸ் மாதிரி உருகிடுவேன். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நீ வெக்கப்படுவேன்னு பார்த்தா இவ்வளவு ஓபனா கேட்டுட்டு இருக்க? ஆக்சுவலா இந்த இடத்துல நீ வெக்கப்படணுமா? எனக்கே வெக்கம் வந்துருச்சு. ஹலோ, சொல்லனா போங்க. இரு, நான் சொல்றேன்.
அந்த நேரத்துல வெக்கப்படும் போது உன்னை அப்படியே கிட்ட வந்து கட்டி பிடிச்ச அம்மா சாரி சாரி மீனுக்குட்டி கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன் அப்பா இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் இருக்கு மீனுக்குட்டி. என்ன அவ்வளவுதானா? ஏய் ஒருத்த மூச்சரைக்க ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்க அவ்வளவுதானு கேக்குற? நான் அதுக்கும் மேல ஏதாவது எதிர்பார்த்தேன். என்னது அதுக்கும் மேலையா? ஏய் நான் மூச்சரைக்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் அதுக்கும் மேலன்ற? ஏய் என்ன கலாய்க்கிறியா? ஆமா ஆமா. சரி எப்போ ஒண்ணு கொடுப்பல்ல அது கொடு. என்னது? வழக்கமா கொடுக்கறதா? சும்மா இருங்க. கொடுக்க மாட்டியா? மாட்டேன். குடு. அப்படி என்ன போன்ல கேக்குறா? குடு ப்ளீஸ் ப்ளீஸ்.